ஆட்சி மாறினால் காட்சி மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சி மாறுச்சு, காட்சியும் மாறல. ஆனா அதை விட அதிகமாக தான் வந்து நடக்குது. ஒரு தலித் சமுதாயம் சார்ந்த ஒரு பையனை வந்து காதலிச்சுக்கிறான். காதலிக்கும் போது ஃபோன் கால் பேசியிருக்காங்க. இதை வந்து தெரிஞ்ச உடனே பார்த்தனா அந்த பொண்ணை அவன் அடிச்சு கொண்டு இருக்கான். அப்ப இது எப்படி உங்களால வந்து இது காதலால் வந்த கொலைன்னு எப்படி அவங்களால போட தோணுது? விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசுறாரு, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்றது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, இது வந்து சாதியை உடைச்சிருக்கு, மதத்தை உடைச்சிருக்குன்றாங்க. சார் இதெல்லாம் செய்தி பார்த்துருக்கீங்களா இல்லையா? வணக்கம் மலத்தோட. தமிழ்நாட்டில் தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலை நிறைய செய்தியில் பார்க்குறோம். தினம் ஏதோ ஒரு மூலையில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதில் விஜய் சாருடைய நிலைப்பாடு என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆட்சி மாறினால் காட்சி மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சி மாறிச்சு, காட்சியும் மாறல. ஆனால் அதை விட அதிகமாக தான் வந்து நடக்குது. அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு செய்தியோ பார்த்தோன்னா தாவேக்கா அரசிடம் இருந்தோ இல்லை சிஎம் ஜோசப் விஜயிடம் இருந்தோ ஒரு அறிக்கையோ ஒரு கண்டன அறிக்கையோ இதனால் வரைக்கும் பார்க்கல. அதாவது ஆணவ படுகொலைக்கு எதிராக இது வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் கொடுக்காம இருக்காங்கன்னா இது அமைதி காக்குறாங்க, இல்லை மௌனம் காக்குறாங்க, இல்லைனா வந்து இது கடந்து போகிறாங்கன்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ ஆணவ கொலை வந்து இவங்க வந்து ஆதரிக்கிறாங்களோ? சாதிய ஆணவ கொலைகள் நடந்தால் அது தப்பெல்லாம் கிடையாதுங்க, சரிதான். ஏன்னா நம்ம வந்து காலங்காலமாக நம்ம வந்து அப்படி தானே வாழ்கிறோம். நம்மளோட பாரம்பரியம் பண்பாடு ஒரு கீழ் சாதிக்கிற வந்து ஒரு வந்து மேல் சாதியில் வந்து எதுக்கு வந்து ஆசைப்படணும், அப்படி வந்து ஆசைப்பட்டால் வெட்டி கொல்லுவான் தான் அப்படின்னு நியாயப்படுத்தக்கூடிய சில சாதி வீரன்ஸ் வந்து இருக்காங்கல்ல. ஸோ அதே போன்ற மனநிலையில் நம்ம வந்து விஜய் சார் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா திமுக ஆட்சியில் இது போன்ற சாதிய கொலைகள் நடக்கும்போது அது ஆணவ படுகொலை அப்படின்னு செய்தியே வரும். ஆனால் இப்போ செய்தி எப்படி வருதுன்னா இதை ஆணவ படுகொலைன்னு சொல்கிறது கூட அவனை மழுப்பி இது காதல் விவகாரத்தில் கொல்லப்பட்ட கொலை அப்படின்றவன இல்லை. மீடியாக்கள் ஜேர்னலிஸ்ட் நீங்களாம் என்ன ஒரு ஆட்சி மாறினா நீங்களும் வந்து இப்படி மறைச்சிட்டு அப்படி கடந்து போறீங்களா? அது வந்து ஆணவ கொலையா? அந்த செய்தி முதல்ல பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தோன்னா ராமலட்சுமி அப்படின்னு ஒரு 23 தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் பெண் அடித்து கொலை. யாரு கொண்டா? அதாவது அந்த பெண் வந்து ஒரு தலித் சமுதாயம் சார்ந்த ஒரு பையனை வந்து காதலிச்சுக்கிறான். காதலிக்கும் போது ஃபோன் கால் பேசியிருக்காங்க. இதை வந்து தெரிஞ்ச உடனே பார்த்தனா அந்த பொண்ணை அவன் அடிச்சு கொண்டு இருக்கான். அப்ப இது எப்படி உங்களால வந்து இது காதலால் வந்த கொலைன்னு எப்படி அவங்களால போட தோணுது? அதாவது இந்த பாலிமர் போன்ற செய்திகள் தான் தாவேக்கா அரசு ஆட்சி அமைக்க ஃபயர் விட்டு இருந்தானே, இன்ன வரைக்கும் அவனை வந்து ஃபயர் விடுறானே. எப்படி கொஞ்சம் மனச்சாட்சியெல்லாம் உறுதிலடா? ஏன்னா இது வந்து ஒரு சாதிய ஆணவ படுகொலை. இந்த ஆணவ படுகொலைன்னு போடுறது என்ன வலிக்குது உங்களுக்கு? அப்ப நீங்களாம் வந்து நடுநிலை ஊடகம் அப்படின்னு வெளியே தயவு செய்து சொல்லிக்காதீங்க. எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் வந்து தாவேக்காவோட சாதிய மனநிலை உள்ள ஒரு மீடியா அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க. அதை பத்தி யாரும் கேட்க மாட்டான். அப்ப பெரும்பான்மை மக்களும் பார்த்தோன்னா உங்களை பார்க்காம கடந்து போயிடணும், இது வந்து ஒரு சாதி வெறி பிடிச்ச ஒரு சேனல் அப்படின்னு கடந்து போயிடணும். என்ன இல்ல புரியல. அதை தொடர்ந்து இன்னொரு சாதிய ஆணவ படுகொலை. அது எங்க பார்த்தோன்னா தூத்துக்குடி கயத்தாறு அருகே இளம்பெண் விஷம் மருந்து தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் நாடகம். இந்த செய்தி பார்க்கும்போது நமக்கு வந்து மாரி செல்வராஜ் எடுத்த பரியேறும் பெருமாள் அந்த படத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சீனை அப்படியே வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு. எப்படின்னா மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு இல்ல வந்து கீழா நினைக்கக்கூடிய அந்த சாதியில நம்ம பொண்ணு வந்து காதலிச்சிட்டா எங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டா மானம் போயிடும், கௌரவம் போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி விஷம் குடிக்க வச்சு கொல்லணும். அப்படியே அந்த பொண்ணு வந்து என்னை வந்து விட்டுருக்க ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடும். ஆனா அதே மீறி அந்த கிழவன் வந்து அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு சாகடிப்பான். ஏன்னா இந்த பொண்ணு வந்து உயிரோட ஓடிட்டா இன்னொரு சாதியில போட்டு மேரேஜ் பண்ணிட்டா குடும்பம் மானம் போச்சு இல்ல, கௌரவம் போச்சு இல்ல. இல்லாத ஒரு கௌரவத்துக்காக பெத்த பொண்ணை கொல்ற ஒரு சைக்கோ மாரி அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்துறதுக்கு சாதி விமர்சனம் இந்த காட்சியை பார்த்துட்டு நாங்கன்னா இன்னும் வந்து அப்படியே வாழ்றோம், என்ன எங்களை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறது, நாங்கன்னா அனிமல்ஸா அப்படின்னு கொதிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த செய்தி பார்க்கும்போது அதை ஞாபகப்படுத்தல. அப்ப இந்த சமுதாயம் இன்னும் வந்து சாதிய அழுக்கா சாதி வெறிகுண்டு இன்னும் வாழுதுன்றது இது ஒரு எடுத்துக்கட்டா இல்லையா? அப்ப எந்த ஆட்சி வந்தாலும் இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு ஏன் வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்காம வாயை மூடிட்டு இருக்கிறாங்க? அதாவது விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசுறாரு, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு வெற்றி பெற்றது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, இது வந்து சாதியை உடைச்சிருக்கு, மதத்தை உடைச்சிருக்குன்றாங்க. சார் இதெல்லாம் செய்தி பார்க்குறீங்களா இல்லையா? ஏன் இதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை கூட நீங்கள் வந்து விட மாட்டீங்க? உங்களை எதை வந்து பேசக்கூடாதுன்னு தடுக்குது? அதாவது கவினுடைய ஆணவ படுகொலை நடந்தப்பவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அந்த டைம்ல மதுரையில் வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாடு போறாரு. விஜய் அவர்கள் வந்து கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசுவதுன்னு பார்த்தா வாயை திறந்து ஒரு வார்த்தை அந்த ஆணவ படுகொலை பற்றி பேசவே இல்லை.
பாதிக்கப்பட்ட பையன் வீட்டு போய் நேரடியாக விஜய் பார்க்கவே இல்லை. அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்களுக்கு சாதி ஓட்டு போயிடுமோ, அதனாலவே வந்து விஜய் அவர்கள் வந்து பேசாம கடந்து போனாரு. இதை வந்து நிறைய வந்து விமர்சனமும் ஆச்சு. இதை பற்றி டிவிக்கு சார்ந்த நிர்வாகி கிட்ட கேட்கறாங்க மீடியாக்காரங்க, இந்த மாதிரி ஆணவ படுகொலை பற்றி விஜய் பேசவே மாட்டாரு, மௌனம் காக்குறாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க போது, இல்லைங்க அது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக், அதை நம்ம பேசவே கூடாது, அது அமைதியா இருந்தாவே அது கடந்து போயிடும். யோ என்ன சொல்றீங்க, அமைதியா இருந்து கடந்து போயிடுவோம். யோ ஒரு பிரச்சனை பேசுனியா, அந்த பிரச்சனை என்ன தீர்வு காணும்னா அதை பற்றி பேசணும், அதை பற்றி அரசியல் புரிதல் வந்து தெளிவை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும். இதுதான் வந்து ஒரு வந்து அரசியல்வாதியுடைய பணியா இருக்கணும். ஆனா வந்து இதை விட்டுட்டு வந்து நாங்க வந்து பேச மாட்டோம், இது வந்து கடந்து போவோம், இது வந்து அமைதியா இருப்போம்னா என்னது இது? விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து ஒரு மாத காலகட்டம் ஆகுது. அந்த சுஜித்னு ஒரு பையன் இருக்கல, அதாவது கவினை கொன்ன ஒரு கொலகாரன், அந்த பையன் ஜெயில இருந்து அவனை போலீஸ் எதை கூட்டு போறாங்க, அது செய்தியே வருது. அதாவது பார்த்தோன்னா அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு சும்மா கம்பீரமா வீரப்பா வந்து நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ போஸ். அப்ப தப்பு சேர்ந்த ஒரு குற்றவாளிக்கு, ஒரு சாதி வீரனுக்கு எப்படி அயன் போட்ட சட்டையோட அவங்க வந்து பெரிய ராஜா போல அவனை வந்து கூட்டு போறீங்க? அப்ப இங்கிருந்து என்ன தெரியுது, விஜய் சாரோட ஆட்சியில இந்த மாதிரி சாதி வீரன் வந்து ஜெயில போனாலும் அவனை சந்தோஷமா இருக்கலாம், கெத்தா வந்து இருக்கலாம். இதை பார்த்து இன்னும் பல பேர் பல கொலைகள் பண்ணலாம் அப்படின்ற மாரி காட்சிப்படுத்த மாரி இல்ல. அப்ப விஜய் சாரோட ஆட்சியில காவல்துறையும் ஜெயிலும் பார்த்தோன்னா இப்படிதான் வந்து இருக்கும். என்னடா நீ எதுக்கு எடுத்தாலும் பார்த்தோன்னா விஜய் சார் ஆட்சி வந்து நொட்ட சொல்லிட்டு இருக்க, விஜய் சாரை வந்து குற்றம் சொல்றேன்னா, இன்னைக்கு விஜய் சார் தான் தமிழ்நாட்டின் முதல்வர். நம்ம அவர் தான் வந்து சட்டை பிடிச்சு கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இங்க அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம விஜய் சாருக்கும் இருக்கு. அப்ப மேடையில வந்து நாங்க வந்து சாதியை ஒழிச்சிருக்கோம், நாங்க வந்து சாதியை பார்த்து நாங்க வந்து வாக்காளர் வந்து நிப்பாட்டல அப்படின்னு வீரவசனம் பேசுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது சாதி ஓட்டு போனாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் வந்து களத்தில் நிற்பேன் அப்படின்னு பேசணும். அதுதான் வந்து ஒரு முதல்வருக்காக அழகு. ஆனா நம்ம வந்து விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் பாக்குறாரா, இல்ல இதெல்லாம் ஒரு செய்தின்னு கூட வந்து அவர் கண்டகமா போயிட்டு இருப்பாரு. ஏன்னா பொதுவா பார்த்தோம்னா இந்த ஆதி சமுதாயத்தில் உள்ள சில சாதி வேறு சொல்றேன், இந்த மாதிரி வந்து சாதி ஆணப்படுகள் நடந்தாவே அதை வந்து ஒரு செய்தியை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எங்கேயோ ஒரு பூனையில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சின்ன குழந்தை பாதிக்கப்பட்டது, ஏதோ ஒரு அம்மா வந்து ஆக்சிடென்ட்ல டெத் ஆனப்படும் ஐயோ பாவம் சொல்லி கண்ணீர் விட்டு அழக்கூடிய அந்த ஜென்மம் கூட பார்த்தோன்னா இந்த மாதிரி சாதிய ஆணவ குறைகள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போகணும், இதெல்லாம் கடந்து போகணும். இடே அது ஒரு உயிர்றா, ஏண்டா ஒரு சாதிக்காக ஒரு பொண்ணை வெட்டி சாவடிக்கிறான், ஒரு பையனை வெட்டி சாவடிக்கிறான். இதெல்லாம் கேள்வி கேட்க வக்கு இல்லாத நீங்களாம் வந்து எப்போ தமிழ்னு சொல்லி மார்க் தட்டிக்கிறீங்க? தயவு செய்து நீங்களாம் தமிழ்னு சொல்லிக்காதீங்க. நாங்களாம் ஒரு சாதி வெறியன் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா போஸ்ட் ஓட்டுன்னு இல்லைன்னா நெத்தில ஏது ஓட்டுன்னு அலைங்க. எத்தனை ஆண்டுகள் எப்போ நடந்தாலும் பார்த்தோன்னா இது மாரி கொலைகள் நடந்தா எவனும் ஒருத்தன் வாய் திறந்து பேச மாட்டேங்க, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ண மாட்டேங்க. என்னைக்கு ஊரும் சரி ஒன்றாகும், இதை பற்றி எவனோ ஒருத்தன் பேசுறீங்களா, விவாதிக்கிறீங்களா? புதுசாக வந்து மாற்றம் கொண்டு வந்தீங்க தாவைக்கு ஆட்சி, நீங்க நினைச்சு எதனா ஒரு விஷயம் பண்றீங்களான்னா நீங்களும் வாயை மூட்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா, இது வந்து ஆணவ படுகொலை, திமுக ஆட்சியில் இந்த மாதிரி கொலைகள் நடக்குது அப்படின்னு செய்தி போடக்கூடிய ரஞ்சித் போன்ற ஆட்களும் திருமா போன்ற ஆட்களும் நிறைய வந்து வாய்க்கையே பேசுவாங்க. ஆனா டிவி காட்சியில இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, ஒரு வார்த்தை திறந்து பேச மாட்டீங்கன்னா இல்ல அப்ப நீங்களும் வந்து அந்த ஆணவ படுகொலை வந்து சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. இல்ல நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்க, விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க, ஓகே, அதெல்லாம் கடந்து இந்த சம்பவம் நடக்குதுன்னா பேச வேண்டியதுன்னா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு பிடிச்சவன் ஒருத்தன் வந்து ஆட்சி அமைச்சிடானா அந்த ஆட்சியில் வந்து எந்த குற்றம் நடந்தாலும், அதாவது தலித் மக்களுக்கு எதிரான பல குற்றங்கள் அநீதிகள் நடந்தாலும் நான் வந்து வாயை மூடிட்டு தான் இருப்பேன். ஆனா இதே திமுக ஆட்சின்னா நான் காலில் சலங்கு கட்டுன்னு தைய டக்குன்னு குதிப்பேன்னா இதுதான் அவங்க வந்து சமூக நீதியா, இதுதான் வந்து நீங்க வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த மாதிரி சாதிய ஆணவ படுகொலை வந்து தொடர்ந்து நடக்குது. ஆனா இதுல வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா இதுக்கு முட்டுக்கெடுக்க விதமா இல்ல சப்போர்ட் பண்ற விதமா சாதி வீரன்ஸ் பார்த்தோன்னா டைரக்டா வந்து சில கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒரு சாதி வீரன் வந்து கமெண்ட் போட்டிருக்கான், இப்ப கொலைக்கு மரண தண்டனை இருக்கு, அது தெரிஞ்சுதான் நடக்குது. அதாவது இப்ப கொலைக்கு மரண தண்டனை இருக்கு, அது தெரிஞ்சுதான் இது வந்து நடக்குதா. நாடகாதல் அழியாம எந்த மயிர் சட்டம் வந்தாலும் ஒன்றும் புடுங்க முடியாது, போகும்போது பொருளை விட்டு போங்கடா, உசுரை விட்டு போயிடாதீங்கடா அப்படின்னு ஒரு சாதி வீரன் வந்து இப்படி வந்து பொது வீரர் வந்து கமெண்ட் போடுறான். இதுக்கு கூட எந்த ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்க மாட்டாங்க. அதாவது டிவிக்கு சார்ந்த அணிகள் வந்து ஆபாச அரசுகள் வந்து நிறைய விஷயம் பண்றவனும் போடுறவனும் இந்த மாதிரி சாதி வீரிய தூண்டு விதமாக போடக்கூடிய கமெண்ட்ஸ் பதிவு, அப்புறம் இந்த சௌத்திரி தேவன் இவனை போன்ற ஆட்கள்லாம் தொடர்ந்து பார்த்தோன்னா சாதி ரீதியாக பார்த்தோன்னா வன்மத்தை கொட்டிட்டே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ள போடலாம்ல, பிடிச்சி போட்டு அட்லீஸ்ட் 4 பேர் அந்த தப்பு பண்றதுக்கு ஒரு பயம் வரல. அப்ப இதெல்லாம் கடந்து போறாங்கன்னா இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஓ இதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க கூடாது. அது சோசியல் மீடியால வந்து ஒருத்தன் துணிஞ்சு ஒருத்தன் பதிப்புறான், சாதிய ஆணவ படுகொலை பண்றது இது வந்து எவ்வளவு பேர் தப்புன்றது அவன் தெரியுது, இதுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சோம், ஆனா நாங்க இந்த தப்பு பண்ணுவோம்டா அப்படின்னு ஒருத்தன் வந்து பதிவு போடுறான்னா
இது என்ன மாதிரி மனநிலை இது? வீடியோ ரீதியா தாவேகா ஆட்சியில தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்குது. இதை வந்து கண்டும் காணாம அமைதியா போறது இடதுசாரி சிந்தனை ஆட்களும், அதுவும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடதுசாரி கருத்து பேசக்கூடிய ஆட்களும், டிவிக்கு சார்ந்த அமைச்சர்களும், எம்எல்ஏக்களும், வேட்பாளர்களும், நம்ம விஜய் சாரும் பார்த்தோன்னா இது வந்து மௌனம் காக்குறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. தயவு செய்து வாயை திறந்து பேசுக. இதுக்கான தனிச்சட்டத்தை கொண்டு வந்து இனி வரும் காலங்களில் அது நடக்காம அதை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப அது முக்கியமான விஷயம். அது எல்லாரோட கடமையும் கூட. இதை அவசியம் செஞ்சாகணும். இது போன்ற தொடர்ந்து நடக்கக்கூடிய சாதிய ஆணவ படுகொலை பற்றி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.